குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ஒரு படத்தோட பிரஸ் மீட்டை பார்க்க போறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழல்ல உருவானது. அண்ணா திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்த பிறகு, கலைஞர் திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு, எம்.ஆர். ராதா உள்ளே நுழைந்த பிறகு, என்.எஸ். கிருஷ்ணன் பள்ளிக்கு செல்லாத மாணவர்களை திரட்டி அவர்களிடையே நடப்பு அரசியல் குறித்து பேச வேண்டும், கல்வி தொடர்பாக பேச வேண்டும் என்கிற ஒரு பணி எனக்கு. நான் எம்ஏ கிரிமினாலஜி முடித்த பிறகு சட்டம் பயிலுவதற்காக விண்ணப்பித்துவிட்டு காத்திருந்த ஓரிரு மாத இடைவெளியில் ஒரு தனியார் நிறுவனத்திலே மாதம் 300 ரூபாய் சம்பளத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். நான் ஃபார்மல் எஜுகேஷன், சும்மா ட்ராப் அவுட்ஸ் சில்ட்ரன், பள்ளிக்கு போகாமல் 8ஆவதோட 10ஆவதோட நின்றுட்டு வீட்டில் திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பையங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசணும். அதுதான் இந்த ஜாப். அப்போ நான் சண்முகம் பிள்ளை தெரு, அம்பேத்கர் பாலம் பக்கத்தில், அங்கே நான் போய் அந்த இளைஞர்களை திரட்டுவதற்காக போய்கொண்டிருந்த போது ஒரு இடத்துல சுவரில் சத்யராஜ் ரசிகர் மன்றம் என்று பெரிதாக எழுதி அவர் படத்தை வரைந்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்க. அவங்க தான் டார்கெட் எனக்கு. அவங்கள போய் தான் போய் திரட்டணும், அவங்கள தான் கூப்பிடணும். அப்போ நான் அந்த மாணவர்கள்ட்ட போயிட்டு, அந்த இளைஞர்கள்ட்ட போயிட்டு, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க, இது என்ன ரசிகர் மன்றம், யார் எனக்கு தெரியாது. அப்போ முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், சத்யராஜ் அப்படிங்கிற பேரை நான் பார்க்குறேன். அவங்க ஒரு அடைமொழி போயிருந்தாங்க, வாய்ச்சொல் வீரர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது நல்ல வசனம் பேசக்கூடியவங்கிறதுக்காக. வாய்ச்சொல் வீரங்கிறது வேற அர்த்தம். அது அவங்களுடைய ரசிகர் மன்றத்துக்கு அப்படி போட்டிருந்தாங்க. படத்தை பெருசாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. எனக்கு திரைப்படம் பார்க்குறதுல பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்போது எனக்கு அது தெரியல. அவங்கள்ட்ட கேட்டப்போ, என்ன நீங்கள் இவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு அவங்க கோவப்பட்டாங்க. அந்த பையன், என்ன இவரை போய் யாருன்னு கேட்டீங்க, நாங்களாம் அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு. அந்த தம்பிங்க தான் அப்புறம் போய் நான் ஒரு காந்தி மன்றம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் சொல்லி தான் எனக்கு அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அறிமுகம். அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் திரைப்படத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த திரைப்படம் எவ்வளவு இலகுவாக சாதாரண மக்களிடத்தில் போய் சேர்ந்தது. திரைப்படங்கள், இந்த பேசுகிற வசனங்கள், அண்ணனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த காட்சியும் எவ்வளவு இலகுவாக கையாளக்கூடியவர். அது பெரிய ரிஸ்கே இருக்காது, அதுக்கு எந்த பந்தாவும் இருக்காது. இந்த வசனம் பேசுகிறத இப்போ கூட பாருங்கள், அந்த ப்ரொஃபஸர் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்பார். அந்த மேனேஜர், அந்த காலேஜ் தாளாளர், கரஸ்பாண்டன்ட் பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப சாதாரணமாக அவரை பேசிட்டு போவார். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இந்த படத்தில் கதாநாயக பாத்திரத்தில் வைத்து தம்பி அலெக்ஸ் அவர்கள் முதல் படத்திலேயே ஒரு பெரிய ஆளுமையை இயக்கியிருக்கிறார். அது அலெக்ஸுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ணன் முத்தரசன் அவர்களும் சொன்னார், தம்பி பார்க்கறது சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், இந்த பையனை பார்த்துட்டு. சில பேர் டைரக்டர் யார், அவருக்கு என்ன பேக்ரவுண்டு, அவர் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு படங்கள் ஓடி இருக்கு, என்ன கமர்ஷியலாக, அதில் என்ன ப்ராஃபிட். சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமனே சாதி பெருமையை பேச சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னும் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை, அரச பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே கீழே வேட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து. ஓபிசிங்கிற ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஒருங்கிணைந்த சக்தி உருவாயிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதிகளா உடைக்கிறார்கள். இந்த சப் கேட்டகரைசேஷன், அது என்னன்னா, இடஒதுக்கீடு பெறக்கூடியவங்களாம் தனித்தனி. ஒரே இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 70 வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க. யாருக்கு எதிராக? எஸ்சி எஸ்டிக்கு எதிராக இல்லை, ஓபிசிக்கு எதிராக, பிசி எம்பிசி.
இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அவர் போனா போட்டோம், ஆட்சி போனா பரவாயில்ல, நான் இதை செய்தே தீர்வுன்னு ஆட்சியை இழந்தார். அன்னைக்கு அவர் கூட இருந்து அதற்கு ஒத்துழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான், ஒரு தலித் லீடர், அம்பேத்கர் இயக்க தலைவர். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளர தொடங்கியது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இது வரலாற்று உண்மை, அரசியல் உண்மை. அதுக்கு பிறகுதான் அவங்க எழுச்சி பெறாங்க. அவங்க இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக, நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அவ்வளவும் பண்றாங்க. இப்ப ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிரிமி லேயர் கொண்டு வந்துட்டாங்க. ஓபிசிக்கு கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க. மண்டல் பரிந்துரையில் கிரிமி லேயர் கிடையாது. கிரிமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நேற்று தான் நான் 2 தம்பிகளை அழைச்சிட்டு போனேன் ராம்தாஸ் அத்வாலே கிட்ட. அந்த 2 தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் என்னன்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்க்கு, அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய கடினமான போராட்டங்கிறது தெரியும். முதல்ல நுழைவுத் தேர்வு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதை 3ஐயும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டான். ஆனால் கிரிமி லேயர் அங்கே இடிக்குது, உனக்கு முடியாதான்றான், வெளியே தள்ளி விட்டான். என்னடா அவங்க அம்மா ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் 10 லட்ச ரூபா வருதான். கிரிமி லேயர் என்னன்னா 8 லட்சத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் கிரிமி லேயர். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு. நம்மெல்லாம் இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டான்னு சொல்றோம். இந்த கிரிமி லேயர் வச்சது யார்? நம்ம இந்த சென்சார் போர்டில் ஆள் வச்சதுக்கு கோவப்படுறோம்ல, அதுதான் கிரிமி லேயர் வச்சவங்க தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா தம்பி வந்தவனே என்று சொன்னார், இந்த படத்தை சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு பதறிட்டு வந்தாங்க. அலெக்ஸும் அனீஷும் என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யாரு? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது, சமூக நீதி கருத்து இருக்குது. அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அண்ணன் சத்யராஜ் அதில் நடிக்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர். அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்கு பாருங்க. அப்போ கௌதமி இயல்பாக தடுப்பாங்க. ஏன்? அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு அது கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பழக்கமே இல்லை. திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும். அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இப்போ நல் வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ வேற ஆள் சென்சார் போர்டில் வந்திருக்கிறேன். இப்போ வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே அதை கேட்டேன். நீங்க வசனம் அதுக்கு அப்படி என்றால் படம் வெளி வராது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னேன். அதன் பிறகுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களை தொடர்பு கொள்ள போகிறோம், நீங்கள் அண்ணனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் யாரையும் மிக எளிதாக சந்திக்கக்கூடியவர், எந்த பந்தாவும் அவரிடத்திலே கிடையாது. அவரை நீங்கள் போய் தாராளமாக சந்திக்கலாம், வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவருடைய இந்த முயற்சியை, இந்த முனைப்பை உள்ளபடியே நான் எண்ணி எண்ணி வியந்து போகிறேன். முன் அனுபவம் எதுவுமே இல்லை, ஆனால் அவருக்குள்ளே ஒரு வேட்கை வெறியாக மாறி இருக்கிறது. அந்த துடிப்பு அவரை சாதிக்க உந்தி தள்ளி இருக்கிறது. எப்படி அவரை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. படத்தை தொடங்கி வைக்கிற போது அல்லது படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிற போது என்னை அழைத்து எனக்கு அந்த வாய்ப்பை தந்த தம்பி அலெக்ஸ், அனீஷ், இன்றைக்கு இந்த முன்னோட்ட காட்சிகளை, ட்ரெய்லர் மற்றும் பாடல் காட்சிகளை, ஆடியோ ஆகியவற்றை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்விலும் நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து எனக்கு இந்த பெருமையை சேர்த்திருக்கிற தம்பி அலெக்ஸ் அவர்களுக்கும் அனீஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நேற்று இரவு 8 மணி விமானம் பிடித்து நான் இரவே வந்து சேர்ந்திருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத பல நிகழ்ச்சிகள் டெல்லியில்.
பெரும் மழையும் கூட. ஆகவே அந்த விமானத்தை பிடிக்க முடியவில்லை. பிறகு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விவரத்தை சொன்னபோது, நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்கள் இடையிலே வந்து சேர்ந்தால் போதும் என்று அனுமதியை தந்தார்கள். ஆகவே தான் சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்து விட்டது. காலை 8 மணி விமானம் பிடித்து இங்கே வந்து சேர 11:30 மணி ஆகிவிட்டது. இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். முதலில் சென்சார் வாரியத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த காட்சிகளை அனுமதிக்க மறுத்தார்கள் என்கிற தகவலோடு அதை நம்மிடத்திலே போட்டு காட்டினார்கள். ஆனால் சத்யராஜ் அவர்கள் அதற்கு உரிய விளக்கத்தை தந்தார். காட்சிகள் அப்படியே இருக்கின்றன, வசனங்கள் மட்டும் மாறி இருக்கின்றன. சென்சார் போர்டு நமக்கு அனுமதி தந்து விட்டது. அந்த வகையிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படம் இடஒதுக்கீடு தொடர்பான கருத்துக்களை விரிவாக பேசுகிறது. புரட்சி தமிழர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார். அவருடைய ப்ரெஸ் மீட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச், இசை வெளியீட்டு விழாவோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.